இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரணிதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய காளான் பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு மசாலாவே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசாலா அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு 4 துண்டு ஏலக்காய், அது கூடவே கிராம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரலையும் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பிறகு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். 3 கப்புக்கு நான் ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதோட வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வயலில் விளைஞ்ச குருணை அரிசி எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு 3 விசில். நீங்கள் வேறு அரிசியில் செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுட 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 நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கரண்டியை ஜென்டிலாக அடியிலிருந்து எடுத்து விட்டு சாப்பாடு கிளறினீங்க அப்படின்னா அந்த நெய்யோட வாசம் எல்லாமே, நம்ம மசாலாவோட வாசம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.